గుడ్ మార్నింగ్ ఎంఎస్ఓ ఇంటికి ഒരു പാസ് പേപ്പർ ഉണ്ട് എൻ്റെ എക്സാം நெருங்கிக்கொண்டிருக்கிறதால முதல் பேப்பர் முடிஞ்சு இப்போது பாஸ் பேப்பர் அதுல இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது நிதி பிரமாணங்கள்ல முதலாவது பகுதி. இது ஏற்கனவே 2018 நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த வகையில் பாருங்க, முதலாவது பகுதியில முதலாவது கேள்வியை பாருங்க. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் திரைசேரியில் இருந்து நிதியினை விடுவிப்பதற்கு திரைசேரியினால் நிதியமைச்சரினால் கையொப்பமிட வேண்டிய ஆவணத்தினை பெயரிடுக. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் நிதியமைச்சர் கையொப்பமிட்டு திரைசேரியிலிருந்து நிதியினை பெற்றுக்கொள்றதுக்கு வழங்குற ஒரு ஆவணம் ஆணைச்சீட்டு. அடுத்தது இரண்டாவது வினா பாருங்க. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரினை நியமனம் செய்பவர் யார்? நிதியமைச்சர். சகல அமைச்சின் செயலாளர்களையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமனம் செய்கிறவர் நிதியமைச்சர். மூன்றாவது வினா பாருங்க. கணக்காய்வு அதிபதியினால் அரச பொது நிதியினை நேரடியாக அறிக்கையிடும் நிறுவனம் எது? பாராளுமன்றம். மூன்றாவது விடை பாராளுமன்றம். நாலாவது, அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்குரிய ஆண்டு கட்டுநிதியினை வழங்குவதற்குரிய பொறுப்பினை திரைசேரியின் எத்திணைக்களம் கொண்டுள்ளது? இது அரச கணக்குகள் திணைக்களம். அரச கணக்குகள் திணைக்களம் தான் சகல திணைக்களங்களுக்கும் கட்டுநிதி வழங்குவது. அடுத்தது ஐந்தாவது வினா பாருங்க. அரசாங்க அமைச்சொன்றின் பிரதான உள்ளக கணக்காய்வாளர் நிதி மற்றும் கணக்கீட்டு விடயங்களினை யாருக்கு அறிக்கையிடல் வேண்டும்? இது உள்ளக கணக்காய்வு பிரிவை உருவாக்கி உள்ளக கணக்காய்வாளரை நியமனம் செய்கிறது திணைக்கள தலைவர். அந்த வகையில் திணைக்கள தலைவருக்கு தான் உள்ளக கணக்காய்வாளர் அறிக்கை சமர்ப்பிக்கணும். ஆனா அமைச்சொன்றுல அவர் உள்ளக கணக்காய்வாளர் நியமிக்கப்படணும் அப்படின்னா அதுக்குரிய திணைக்கள தலைவர் அமைச்சின் செயலாளர். அமைச்சின் செயலாளர் அங்க திணைக்கள தலைவராக இருக்கிறபடியா உள்ளக கணக்காய்வாளர் அறிக்கையை அமைச்சின் செயலாளருக்கு வழங்க வேண்டும். அடுத்தது ஆறாவது வினா பாருங்க. நிதி பிரமாணம் 82 கீழ் அரசாங்க வருமானத்தினுள் உள்ளடங்காத 3 பெறுவனவுகளை தருக. இது நிதி பிரமாணம் 82 அரசுரை சம்பந்தமாக வருமானத்தில் உள்ளடங்கப்படாத விடயங்கள் 8 விடயங்கள் அதில் தரப்பட்டிருக்குது. நாங்க இலகுவாக எழுதக்கூடிய வகையில 3 விடயங்கள் இதுல சொல்லப்படுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கடன்கள், தற்காலிக கடன்படல்கள் ஒன்று. இரண்டாவது, வைப்பு பணம். மூன்றாவது, அதிகாரம் பெற்ற முற்பணங்களை தீர்த்தல். இந்த மாதிரி 3 விடயங்களை நீங்க இதுல எழுதலும். அடுத்தது ஏழாவது வினா பாருங்க. திரைசேரியின் கணக்கீட்டு புத்தகங்களுடன் திணைக்களத்தின் புத்தகங்களை மாதாந்த இணக்கம் செய்வதனால் ஏற்படும் 3 நன்மைகளை தருக. கிட்டத்தட்ட மந்த்லி சமரி செய்கிற மாதிரி தான். மந்த்லி சமரியில செய்கிறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றதை நாங்க மைண்ட் பண்ணி எழுதினாலும் சரி,
இதுல பாருங்க, முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. திணைக்களங்கள் தங்கள் ஒதுக்கீட்டு கணக்குகளை துரிதமாக தயார் செய்ய முடியும். இரண்டாவது, திரைசேரி தொகைகளுக்கும் திணைக்கள தொகைகளுக்கும் இடையில் வித்தியாசம் காணப்பட்டால் உடனடியாக சீராக்கம் செய்ய முடியும். ஏன்னா மாசம் செய்யறதால உடனே சீராக்கம் செஞ்சுட்ட முடியும்னா வருட இறுதியில அந்த பிரச்சனை வராது. மூன்றாவது பாருங்க, மேலதிக கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக அறவிட்டுக் கொள்ள முடியும். ஏன்னா உடனடியாக அறவிட்டுக் கொள்றதால எங்களுக்கு கூடுதலான பாதிப்புகள் வரப்போற இல்லை. அது தெரியாம 3 மாசம் 4 மாசம் மற்றது வருஷம் முடியும் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட், 8வது வினா பாருங்க. நிதிப்பிரமாணம் 316 படி காப்பு பெட்டிகள் அல்லது அறுக்கை பெட்டிகள் முதலியவற்றில் வைக்கப்படக்கூடிய 3 பொருட்களை பெயரிடுக. அல்ல, அதாவது எங்கட ஒபிசிகள் இருக்கிற அயன் சேவுக்குள்ள என்னென்ன பொருட்களை வைக்கலாம். நாங்க எல்லாத்தையும் எழுதிடாது, அந்த நிதிப்பிரமாணம் 316 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் எழுதலாம். அந்த வகையில இதுல சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் எல்லா அரசாங்க பணமும், அடுத்தது முத்திரைகள், மூன்றாவது உத்தரவு சீட்டு புத்தகங்கள், பற்றுச்சீட்டு புத்தகங்கள், 4வது காசோலை புத்தகங்கள். 4 விடயங்கள் இதுல தரப்பட்டிக்கு நீங்க 3 விடயங்களை எழுத முடியும். அடுத்தது 9வது வினா பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர்களின் சம்பள தயாரிப்பின் போது சம்பளத்தில் இருந்து கழிக்கக்கூடிய நியதி சட்ட ரீதியற்ற 3 கழிவீடுகளை பெயரிடுக. நியதி சட்ட ரீதியற்ற வெளிக்கொள்ளுங்க. 1 விழா முற்பண அறவீடு, 2வது வேதன முற்பண அறவீடு, 3வது வீடமைப்பு கடன்கள். பாருங்க, 10வது வினா பாருங்க. வங்கி கணக்கணங்க கூற்றினை தயாரிக்கும் போது காசேட்டில் பதியப்படாது விடக்கூடியதும் ஆனால் வங்கி கூற்றில் உள்ளடக்கப்பட்டிருக்க கூடியதுமான 3 விடயங்களை தருக. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கும், நாங்களோட கேஸ் புக்ல அதை மிஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கேஸ் புக்ல மிஸ் பண்ணப்பட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வர விடயங்கள் சொன்னா எங்களுக்கு முதலாவது எழுதி கொள்ளுங்க. பெறுநருக்கு வழங்கப்பட்ட காசோலை கொடுப்பனவு. அதாவது நாங்க பெறுநருக்கு ஒரு காசோலையை வழங்கினா அதை சில வேளை தவறுதலாக கேஸ் புக்கில் எடுக்காம விட்டிருக்கலாம், எழுதாம விட்டிருக்கலாம். 2வது திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்று வைப்பு செய்யப்பட்ட காசோலைகள். எங்களோட திணைக்களத்துக்கு செக் கிடைச்சிருக்கும், அதை கொண்டு திணைக்கள கணக்கில் நாங்க டிபாசிட் பண்ணிட்டு அதுக்குரிய ஸ்லிப் மூலமா கொண்டு கேஸ் புக்கில் வரவு பக்கம் என்ன பண்ணணும், ஆனா அது தவறுதலாக விடப்பட்டிருக்கலாம். அடுத்தது திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்று வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பணம், அதாவது பணமாக கிடைக்கப்பெற்று நாங்கள் டிபாசிட் பண்ணிடுவோம், அதை நாங்கள் கேஸ் புக்கில் எடுக்க மாட்டோம், அது ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காட்டி கொண்டிருக்கும். இந்த மாதிரி 3 விடயங்கள் அதில் இருக்குது. செகண்ட் பார்ட்டை பாருங்க. பொது நிதியினை கட்டுப்படுத்துவதற்காக பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள 2 குழுக்களின் பெயர்களை தருக. 2 குழுக்கள், ஒன்று பொது கணக்குகள் குழு, அடுத்தது பொது தாவரங்கள் குழு. 2வது பாருங்க, முதலாவதுல 2வது பதில் காசோலை வழங்கக்கூடிய 2 சந்தர்ப்பங்களை தருக. பதில் காசோலை, 1 வழங்கப்பட்ட காசோலை தொலைந்ததாக அறிவிக்கும் போது, பெற்றுக்கொண்டால் தொலைந்தது என்று அறிவிச்சார் என்று சொன்னா நாங்க பதில் காசோலை வழங்கலாம். அல்லது வழங்கப்பட்ட காசோலை உருக்குலைந்தால் அந்த பதில் காசோலையை வழங்கலாம். அடுத்தது 3வது வினா பாருங்க.
கொடுப்பனவினை மேற்கொள்ளும் போது அனுமதிக்கும் உத்தியோகத்தரினால் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய 5 விடயங்களை குறிப்பிடுக. ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. கொடுப்பனவுக்குரிய அதிகாரியினால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருத்தல். உரிய அதிகாரியினால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருத்தல். இரண்டாவது, கொடுப்பனவுக்குரிய சேவைகள் முடிக்கப்பட்டிருப்பதற்கான சான்று பத்திரங்கள் இணைக்கப்பட்டிருத்தல். அடுத்தது, கொடுப்பனவுக்குரியரின் பெயருக்கு கொடுப்பனவு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தல். அடுத்தது, கொடுப்பனவுக்கான தொகை சரியானது என்பதை உறுதிப்படுத்தல். ஐந்தாவது பாருங்க, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு தொடர்பான பதிவுகள் சரியாக பதிவேடுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தல். இந்த 5 விடயங்களும் கட்டாயம் கொடுப்பனவை மேற்கொள்ளும் அனுமதி வழங்கும் உத்தியோகத்தரால அவதானிக்கப்பட வேண்டியது. அடுத்தது 4வது பாருங்க. முதலாவது வினாவில் 4வது, அரசாங்க உத்தியோகத்தர்களது விசேட முற்பண கணக்கின் மூலம் அரசாங்க அலுவலருக்கு பெறக்கூடிய 3 வகையான கடன்களை பெயரிடுக. சாதாரண விடயம்தான். விழா முற்பணம், விசேட முற்பணம், இடர்கடன். அடுத்தது 5வது பாருங்க. முதலாவது 5வது, கணக்காய்வு அதிபதியின் 2 தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. அதுல முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. அரசாங்க திணைக்களங்கள், அமைச்சரவை, நீதி சேவை ஆணைக்குழு, அரசு சேவைகள் ஆணைக்குழு, தேர்தல்கள் ஆணைக்குழு, உள்ளூராட்சி அதிகார சபை, அரச கூட்டுத்தாபன அலுவலகங்கள் சகலதினதும் கணக்குகளையும் கணக்காய்வாளர் அதிபதி கணக்காய்வு செய்வார். 2வது எழுதிக் கொள்ளுங்க. இன்னும் ஒன்று, சட்டப்படி பாராளுமன்றத்தால் விதிக்கப்படுகின்ற கடமைகள் பணிகளையும் கணக்காய்வாளர் நாயகம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த 2வது வினா பாருங்க. முதலாவது, கட்டுநிதி எல்லை என்பதால் கருதப்படுவது யாது? இது ஒவ்வொரு நிதியாண்டு தொடக்கத்திலும் திரைசேரியினால் கட்டுநிதி அதிகாரம் வழங்கப்படுகிறது. அதாவது கட்டுநிதி அதிகாரம் அப்படின்னா ஒரு கடிதம், தங்களது திணைக்களத்துக்கு இந்த தொகையிலான ஒரு கட்டுநிதி கொடுத்த நிதியாண்டுக்கு வழங்கப்படுகிற ஒரு கடிதம். அதான் கட்டுநிதி அதிகாரம். அதுல என்ன தொகை குறிப்பிடப்பட்டிருக்குதோ அதுதான் கட்டுநிதி எல்லை. அது நீங்க வரைவிலக்கணமாக எழுத வேணும் சொன்னா, ஒவ்வொரு நிதியாண்டு தொடக்கத்திலும் திரைசேரியினால் கட்டுநிதி அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒவ்வொரு திணைக்களமும் செலவு செய்யக்கூடிய மொத்த பணத்தொகை குறிப்பிடப்பட்டிருக்கும். இத்தொகை கட்டுநிதி எல்லை எனப்படும். அடுத்தது பாருங்க. இரண்டாவது, எவ்வகையான சூழ்நிலைகளில் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றினை சமர்ப்பிப்பதற்கான தேவை ஏற்படுகிறது? அதுல ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. ஒரு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட ஏற்பாடு எல்லை மீறும் என எதிர்பார்க்கப்படும் சந்தர்ப்பத்தில். அடுத்தது, எதிர்பாரா நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றினை பெறும் சந்தர்ப்பத்தில். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் குறை நிரப்பு மதிப்பீடு விண்ணப்பம் ஒன்று சமர்ப்பிக்க வேண்டிய நிலை வரும். அடுத்த 3வது பாருங்க. புதிய வங்கி கணக்கு ஒன்றினை ஆரம்பிக்கும் போது திரைசேரிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய 4 ஆவணங்கள். இது புதிதாக ஒரு திணைக்களம் வங்கி கணக்கு ஒன்று திறக்க வேணும் அப்படின்னா திரைசேரி பிரதி செயலாளர்கிட்ட அனுமதி எடுக்க வேணும். அந்த அனுமதி எடுக்கிறதுக்கு நாங்க அனுப்பி வைக்கிற ஆவணங்கள்: 1, கணக்கு திறக்கும் வங்கியின் பெயர்; 2வது, கணக்கின் தலையங்கம்; 3வது, கணக்கை இயக்கும் அதிகாரமுடையவர்களின் பதவி பெயர்களும் விவரங்களும்; 4வது, காசோலையில் கையொப்பமிடுவர்களின் பெயர், பதவி பெயர் அடங்கிய 4 மாதிரி கையொப்பங்கள். இந்த மாதிரி 4 விடயங்கள் திரைசேரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அடுத்தது 5வது பாருங்க. 4வது பாருங்க. நிதிப்பிரமாணம் 115 பின்பற்றாது அடுத்து வரும் நிதியாண்டிற்குரிய ஒதுக்கீட்டில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய 3 கொடுப்பனவு விடயங்களை குறிப்பிடுக. காலங்கடந்த கொடுப்பனவு எல்லைக்குள்ள அடங்காதது. 1, டிசம்பர் மாதத்தில் வழங்கப்பட்ட மின்சக்திக்கு
ஜனவரி மாதத்தில் வழங்கப்பட்ட மின்பட்டியல். அடுத்தது மதிப்பீட்டு வரிகளை சேகரிப்பதற்கான தரகு. அடுத்தது பிறப்பு இறப்பு பதிவுகளை பதிவு செய்து அறிக்கை செய்வதற்கும் தமது அலுவலகங்களில் விவாக அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் பதிவாளர்களுக்கு படிகள். இந்த மாதிரி ஒரு 3 விடயங்களை நிதிப்பிரமாண 115 பின்பற்றாம வழங்க முடியும். அடுத்தது 5வது பாருங்க, 5வது தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதை சுருக்கமாக விளக்குக. இது அரச கணக்குகள் திணைக்களத்தினால் திணைக்கள தலைவருக்கு 25,000க்கு மேற்பட்ட வகையில் தொடர்ச்சியாக வழங்கப்படும் கட்டுநிதி தொடருப கட்டுநிதி எனப்படும். அடுத்தது பாருங்க 3வது வினா. அதுல முதலாவது வினா பாருங்க, நிதி பிரமாணம் 135 ஏற்ப அரசாங்க வருமானம் தொடர்பான 3 அதிகார கையளிப்புகள் எவை? செலவு தொடர்பான கையளிப்புகள் எங்களுக்கு தெரியும். இது வருமானம் தொடர்பான கையளிப்புகள் எடுத்துக்கிறாங்க. ஒன்று மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல். இந்த மாதிரி 3 விடயங்கள் வருமானம் தொடர்பான அதிகார கையளிப்புகள். அடுத்தது கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டில் உள்ளடங்கக்கூடிய 3 விடயங்களை குறிப்பிடுக. ஒன்று, கணக்காய்வாளர் அதிபதியிடம் புறப்படும் கடிதங்கள் அத்தனையும் அதில் பதிவு செய்யப்படணும். மற்றது ஐய வினாக்கள், கணக்காய்வாளர் அதிபதியிடமிருந்து புறப்படும் ஐய வினாக்கள் அந்த திகதியோட. 3வது, இந்த ஐய வினாக்களுக்கு எழுதப்பட்ட பதில்கள் அனுப்பப்பட்ட திகதியோட பதிவு செய்யப்படணும் இந்த கணக்காய்வு ஐய வினா பதிவேட்டில். 3வது வினா பாருங்க, களஞ்சிய காப்பாளரின் 5 கடமைகளை குறிப்பிடுக. களஞ்சிய உத்தியோகத்தருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு ஆள் களஞ்சிய காப்பாளர். அவரின் கடமைகள் 1, இருப்பு பொருட்களை களஞ்சிய உத்தியோகத்தரின் அனுமதியுடன் பெற்றுக்கொள்வது. 2வது, இவற்றின் கொள்வனவு வழங்கல் சம்பந்தமான பதிவேட்டு நிலுவைகளை தொடர்ந்து களஞ்சிய உத்தியோகத்தருக்கு வழங்குதல். 3வது, களஞ்சிய பொருட்களை கட்டுக்காப்பில் வைத்துக் கொள்வது, உரிய அதிகாரத்துடன் அவற்றை வழங்குவது. 4வது பாருங்க, உரிய கிளைகளுக்கும் பிரிவுகளுக்கும் வழங்கும் பொருட்கள் தொடர்பாக அத்தாட்சிகளையும் பதிவுகளையும் பதிவேடுகளையும் பேணல். அடுத்தது 5வது, களஞ்சிய உத்தியோகத்திற்கு அறிக்கைகள் சமர்ப்பித்தல். இந்த மாதிரி 5 விடயங்கள் இவருடைய களஞ்சிய காப்பாளரின் கடமைகள். அடுத்தது 4வது பாருங்க, 3வது வினாவில் 4வது, சில்லறை காசு கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யாது? இது பதவி நிலை உத்தியோகத்தருக்கு வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தருக்கு திணைக்கள சில்லறை செலவுகளை, மிக அவசரமான செலவுகளை மேற்கொள்றதுக்காக வழங்கப்படும் ஒரு கட்டுநிதி. இது 25,000க்குள்ள வழங்கப்படும் அந்த உத்தியோகத்தர்கிட்ட. அவர் திணைக்கள செலவுகளுக்காக, அவசர அத்தியாவசியமாக செலவுகளுக்காக அவர் செலவு செய்ய முடியும். 5,000க்குள்ள ஒரு தடவையில செலவு செய்ய முடியும். இதை நீங்க வரைவிலக்கணத்தில் எழுத வேணும்னு சொன்னா, பதவி நிலை உத்தியோகத்தரின் கீழ் வேலை செய்யும் உத்தியோகத்தருக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தரால் திணைக்களத்தின் மிக அவசர நிலைமைகளில் சிறு செலவுகளை மேற்கொள்ளும் பொருட்டு வழங்கப்படுவது. 25,000க்குள் வழங்கப்படும் 5,000க்குள் ஒரு தடவையில் செலவு செய்ய முடியும். அடுத்தது 4வது பாருங்க, பாதீட்டு ஒதுக்கங்களை பயன்படுத்தி வாக்குப்பண விவரங்களின் கீழே அரச திணைக்களம் ஒன்றினால் ஆண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் கணக்கு என்ன பெயரால் அழைக்கப்படும்? வருடாந்த ஒதுக்கீட்டு கணக்கு. அடுத்தது பாருங்க, சிறு குறிப்பு 4வது, முதலாவது சிறு குறிப்பு, எதிர்பாராத நிதியம் என்றால் இதுக்கு எழுதிக் கொள்ளுங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் 151வது உறுப்புரைக்கு அமைவாக
நாட்டில் ஏற்படுகின்ற எதிர்பாராத இயற்கை அல்லது செயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் இடர்களிலிருந்து மக்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நிதியம் எதிர்பாராத நிதியம் எனப்படும். இது ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கும். இதுல இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா ஜனாதிபதி விருப்பம் தெரிவிக்கணும், நிதியமைச்சரால பெற்று திணைக்களங்களுக்கு வழங்க முடியும், உட்படமாக பெற்று வழங்க முடியும். அடுத்தது இரண்டாவது பாருங்க, ஆண்டு செலவு மதிப்பீடு. இது எழுதி கொள்ளுங்க. அடுத்து வரும் வருடத்தில் திணைக்களம் ஒன்றில் அல்லது அமைச்சொன்றில் ஏற்படும் செலவுகள் தொடர்பான செலவு மதிப்பீடுகள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் தயாரிக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக ஜூலை மாதத்திற்குள் பாதுகாட்டு பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். இது ஆண்டு செலவு மதிப்பீடுகள் எனப்படும். எதிர்வரும் வருடத்துக்கான செலவு மதிப்பீட்டை இந்த வருடமே நாங்க செஞ்சு கொள்வதுதான் இது. அடுத்தது மூன்றாவது பாருங்க, மூன்றாவது கணக்கீட்டு உத்தியோகத்தர். இது சகல திணைக்களங்களின் தலைவர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நிதியமைச்சரால நியமிக்கப்பட்டுள்ளனர். இவங்க நிதி தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு அனுமதி நிதியமைச்சரால் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு செல்ல வேண்டும். அடுத்தது நாலாவது அவசர கால நிலை கொள்வனவு. இது அவசர நிலைகள்ல எங்களுக்கு திணைக்களத்துல ஏதாவது கொள்வனவு செய்ய வேணும் சொன்னா மேற்கொள்ளப்பட்ட கொள்வனவு தான் இது. இந்த சந்தர்ப்பங்கள்ல வரையறுத்த கேள்வி நடைமுறைகள் பின்பற்றப்படும். அடுத்தது வங்கி இணக்க கூற்று. வங்கி இணக்க கூற்று என்று சொன்னா எழுதிக் கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திணைக்களத்தின் வங்கி கணக்கில் மேற்கொள்ளப்பட்ட பெறுவனவுகள் கொடுப்பனவுகள் உட்பட இறுதி திகதியில் வங்கி நிலுவையை காட்டும் வங்கியினால் அறிவிக்கும் கூற்று. இதுதான் வங்கி இணக்க கூற்று. எங்க என்ன செய்யும் என்று சொன்னா, எங்கட திணைக்களத்துல இந்த திகதியில இந்த தொகை பேலன்ஸா இருக்குது, அதோட சேர்த்து இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த வரவு வந்திருக்கி இந்த செலவும் செய்யப்பட்டிருக்குது என்ற மாதிரி ஒரு வங்கி கணக்கு கூற்றொன்று எங்களுக்கு திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ரைட். இது நிதி பிரமாணத்துல ஒரு மிக கட்டாயம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் அடங்கின ஒரு பேப்பர் அது. இது நீங்க சகல எக்ஸாமுக்கும் படிச்சு கொள்ளலாம். ரைட். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.